வணக்கம் நண்பர்களே. ஈரானில் நடக்கிற போரால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து பெட்ரோல் கிடைக்கல, கேஸ் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஏன்னா குரூட் ஆயில் அங்கேருந்து வந்தால் தான் அதை பிரித்து எடுக்கிறதுக்கு. ஆயிலே அங்கே ஐயா ஸ்டாப் பண்ணி விட்டுட்டாங்க. நம்ம யார் ட்ரம்ப்பு அங்கே போட்டு தள்ளதுனால மொத்தமாக யாருக்குமே வந்து கடல் வழியாக வந்து எவனுமே ஒரு சொட்டு ஆயில் கூட எவனுமே எந்த நாட்டுக்காரனுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அங்கே வந்து முடிச்சு விட்டாங்க. இருக்கிற ஆயிலை வச்சு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி ஓட்டினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸு புக் பண்ணாலும் கேஸு கொடுக்க மாட்டேன்றானுங்க. பெட்ரோல் பங்க்கில் போனால் அவ்வளோ கூட்டம் நின்றுக்கிறானுங்க. இல்லை இவனுங்களா டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறானுங்களா, இல்லை வச்சுனே இல்லைன்றானுங்களா, என்னன்னு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் நானும் ஒரு 5 லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா திடீர்னு இல்லாமல் போச்சுன்னா யாருக்கு தெரியும். அடுத்து ஒரு கோவிட் மாதிரி ஏதாவது வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஏன்னா எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா அங்கே நடந்த போருக்கு கரெக்டாக 15 நாள் கழித்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுச்சு. ஏன்னா அதை இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சால் அப்போவே வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி, ஏன்னா அங்கே இருக்கிறது இங்கே வருது, இங்கே இருக்கிறது அங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஏன்னா ஒரு கண்ட்ரியில் வந்து எல்லா வளமும் இருக்குமா அப்படின்னு இல்லை. ஏன்னா அந்தந்த கண்ட்ரிக்கு ஒவ்வொரு வளம் இருக்குது. ஸோ அதை எல்லாருமே வந்து பகிர்ந்து தான் அதுதான் ஒரு நாடு. நம்ம தான் எல்லாம் போட்டு தள்ளின்னு இருக்காங்களே, இது நாடா சுடுகாடான்னு தெரியல. இருந்தாலும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்போம் இருக்கிற வரைக்கும் நாட்டில்.